அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஸோ பெந்தேகோஸ்தே என்னும் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த சீஷர்களின் மீது ஊற்றப்பட்டார். அவர்களை ஆவியானவர் நிரப்பினார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பேதுரு எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அவ்வாறு பிரசங்கித்த போது எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு முடிவுரையாக சொன்ன வார்த்தைகளை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று. அந்த செய்தியை கேட்டபோது அங்கிருந்து கூடியிருந்த அனைவரும் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரரே என்று கேட்ட பொழுது பேதுரு சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். அநேக காரியங்களை சொல்லி முடிவுரையாக இந்த காரியத்தை, இந்த வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த நாளிலும் இந்த வசனத்தை மையமாக வைத்து சுருக்கமாக உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதலாவது 2 காரியங்களை நான் முகவுரையாக அல்லது முதலாவதாக நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஸோ முதல் காரியம், ஆதி திருச்சபைக்கு வழங்கப்பட்ட முதல் அறிவுரை என்று சொல்லுவேன். ஆதி திருச்சபைக்கு வழங்கப்பட்ட முதல் புத்திமதி, ஃபர்ஸ்ட் எக்ஸார்டேஷன் டு தி ஏர்லி சர்ச். அப்போதுதான் சபை பிறக்குது. அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலம் அல்லது ஊழியரின் மூலம் ஆண்டவர் கொடுத்த முதல் புத்திமதி. இந்த செய்தி முழுவதையும் நீங்கள் 2வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் குறித்த நிறைவேறுதலை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்தையும் பேதுரு சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியும். யோவேல் மூலம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் எப்படியாய் நிறைவேறிற்று என்று அந்த காரியங்களை பேதுரு பேசுகிறார். அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்தும் அவர் எப்படியாய் மரித்து உயிர்த்தோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருப்போம் என்பதை குறித்தும் இங்கு அநேக காரியங்களை சொல்லிவிட்டு அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த காரியம், இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்கள் எல்லாம் சொன்ன பின்பு கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டிய அவசியமான அத்தியாவசியமான காரியங்களை பேதுரு 38வது வசனத்தில் சொல்லுகிறார். மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, முதல் பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்கள் அங்கு போதிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரை குறித்த தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட காரியங்கள் அங்கு போதிக்கப்பட்டது. அதோடு கூட அந்த செய்தி நின்றுவிடவில்லை. வெறுமனே சத்தியங்களையும் உபதேசங்களையும் மாத்திரம் சொல்லிவிட்டு பேதுரு அங்கு நிறுத்தவில்லை. மாறாக அங்கே நம்ம வாசிக்கிறோம், நடைமுறை காரியங்கள், நடைமுறை ஆலோசனைகள் அல்லது புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸார்டேஷன், ஆலோசனை அல்லது அறிவுரை, அதையும் பேதுரு அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ வெறுமனே சத்தியங்கள் உபதேசங்கள் அவைகளை மாத்திரம் பேதுரு பேசாமல் வாழ்க்கைக்கு தேவையான அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆலோசனைகளையும் பேதுரு இந்த முதல் பிரசங்கத்திலேயே திருச்சபைக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், தேவ வசனத்தை போதிக்கிற உண்மையுள்ள ஊழியர்கள், உண்மையுள்ள ஊழியர்கள் வெறுமனே உபதேசம் மாத்திரம் சொல்ல மாட்டார்கள், வெறுமனே வாக்குத்தத்தம் மாத்திரம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள், புத்திமதி சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள், ஹல்லேலூயா, எச்சரிக்கிறவர்களாக இருப்பார்கள், கடிந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள்.
பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். முதல் பிரசங்கம், அந்த முதல் பிரசங்கம் வெறுமனே உபதேசங்களோடு கூட முடிந்து விடவில்லை, தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு கூட முடிந்து விடவில்லை. மாறாக எப்படியாய் வாழ வேண்டும் என்கிற அறிவுரையோடு கூட, புத்திமதியோடு கூட அந்த பிரசங்கம் முடிகிறது. ஸோ உண்மையான தேவ ஊழியர்கள் அவர்கள் புத்திமதி கூறுகிறவர்களாய் இருப்பார்கள். உண்மையான அபிஷேகத்தை பெற்ற, உண்மையாய் தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் ஆலோசனை கூறுகிறவர்களாய் இருப்பார்கள், கடிந்து கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள், அறிவுரை சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள், எச்சரிக்கை பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். எச்சரிக்கைன்னா என்னது? ஆமாம், எச்சரிக்கைன்னா என்னது? ஏய் ஒழுங்கா இருந்துக்கோ, அது கிடையாது எச்சரிக்கை. அது இல்லை, பார்த்து கவனமாக போங்க, கவனமாக ட்ராவல் பண்ணுங்க, நீங்கள் போகிற பாதை கொஞ்சம் மோசமாக இருக்கும். இதுவும் எச்சரிக்கை தான். நம்ம எச்சரிக்கைன்னு வேறு மாதிரி நினச்சிடறோம்ல. ஒரு திருச்சபையில் நடந்த காரியத்தை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதை இப்பொழுதும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். எச்சரிக்கை, புத்திமதி, அறிவுரை, இதை ஊழியர்கள் தான் இல்லை, உண்மையாக தேவ வசனத்தை நேசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். இது சபைக்கு இன்றும் தேவை. ஒரு குறிப்பிட்ட திருச்சபைக்கு நம்முடைய சபையிலிருந்து வேறொரு பட்டணத்தில் இன்னொரு திருச்சபைக்கு போகும் ஒரு வாலிபன் போன போது, ஆராதனை முடிஞ்சதும், இங்கே நம்ம போகிறோம்ல, முடிஞ்சதும் செருப்பை துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறோம் பாருங்க, அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன தான் பிரசங்கம் பண்ணாலும் இந்த செத்தவன் காதில் அதையாவது சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்களேன், சங்கு ஊதுற கதை தான். நீ எதனாலும் சொல்லு, நாங்கள் எங்கள் வழியை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. என் ஆத்மாவை சொல்லும்போது பாருங்கள், அங்கே வெளியே ஆள்க ஓடுறத பார்க்க முடியும், நடந்து இல்லை ஓடுறது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி கிடையாது அந்த சபைகளில். அவங்க ஊழியர்கள் சொன்னால் கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறீங்களா? கேட்குறோமா? அப்படி அந்த பையன் அந்த சபைக்கு போன உடனே, முடிந்த உடனே பெரியவங்க, அங்கே இருக்கிற ஆண்கள் அவனை சரவுண்ட் பண்ணிட்டாங்க, அவனை சுற்றி வளைச்சிட்டாங்க. தம்பி எங்கேருந்து வரீங்கன்னு ஒவ்வொருத்தரும் கை கொடுத்து, அதாவது அந்த சபையில் அவன் அந்நியனாக ஃபீல் பண்ணலை, வேறொரு நபராக ஃபீல் பண்ணலை. ஸோ பெரியவங்க எல்லாரும் நீங்கள் உங்களை பார்க்குறது சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லி கை கொடுத்தாங்களாம். நம்ம கை கொடுக்குறோமா? புதுசாக வர்றவங்கள பார்க்குறோமா? புதுசாக ஞானஸ்நானம் எடுத்தவங்களையாவது நம்ம பார்க்குறோமா? நான் தான் சொல்கிறேன், அபிஷேகங்கிறது வெறுமனே அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரமல்ல, நாம் பரவசப்படுவதற்கு மாத்திரமல்ல, அது நடைமுறை வாழ்க்கையிலும் ஆவியானவர் நமக்கு பலனை தந்து ஒத்தாசை பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கை கொடுத்துட்டு எல்லாரும் பேசி முடித்ததும் ஒரு சகோதரன் அவரை கைப்பிடிச்சி சொன்னாராம் அந்த தம்பியை பார்த்து, தம்பி நல்ல வாலிப வயசில் இருக்கிறீங்க. அவன் அப்போ தான் தன்னுடைய காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக சென்னைக்கு போயிருந்தான். அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்ன காரியம், ஒரு சகோதரன் சொன்னாரா, தம்பி நான் இப்போ உங்கள் கையில் ஒரு 10 லட்சத்தை கொடுத்து சென்னையில் இந்த பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி, நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிறவர்கிட்ட கொண்டு இந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக போவீங்க, ரொம்ப கவனமாக போவீங்க, அந்த பணத்தை பத்திரமாக வச்சுருப்பீங்க, அது தொலைஞ்சு போகக்கூடாது, யாரும் பிக் பாக்கெட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக போவீங்கள்ல. ஒரு 3/4 மணி நேரம் தான், ஆனால் அதில் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்பீங்க, அமௌண்ட் பெருசு. ஸோ அதே மாதிரி உங்கள் வாலிப பருவம் ரொம்ப ஜாக்கிரதையாக காக்க வேண்டியது தம்பி. நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த வாலிப பருவத்தை நீங்கள் காத்து கொள்ளணும் தம்பி. எப்படி இந்த 10 லட்சத்துக்கு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பீங்களோ, அதே போல் இந்த வாலிப பருவம் எந்த விதத்திலும் அசுசி பற்றக்கூடாது, எந்த விதத்திலும் கரைப்பற்று விடக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் கரைப்பட்டு விடக்கூடாது, காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆலோசனை சொன்னாராம். அந்த தம்பி என்கிட்ட சொன்னது பல வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் ஞாபகம் இருக்குது. இங்கே எந்த தம்பியாவது யாராவது சொன்னாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் ஆமாம் முடிஞ்சால் போதுன்னு ஓடுறோம். ஸோ
உண்மையாக அபிஷேகம் பெற்றவர்கள், பாரமுடையவர்கள், தேவ வசனத்தை உண்மையாய் நேசிப்பவர்கள், தேவாவியினால் நிரப்பப்பட்டவர்கள், புத்திமதி சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள், சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். சபைக்குன்னதும் நீங்கள் மைக்கு முன்னாடியே நினைக்காதீங்க. நான் சொல்லல, 1 to 1 ஒருத்தரை பார்த்து நீங்கள் பேசுகிறது அது அவர்களுக்கு பெரிய உற்சாகம். அங்கே பேசுனதை அந்த தம்பி இங்கே வந்து சொன்னான். இதே மாதிரி எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், ஒருத்தரை பார்க்குறோமா, புதிதாக ஒரு சகோதரர் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க, பார்க்குறோமா, நம்ம வந்தோம் உட்காந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லுவீங்களா? ஆமாம், அல்லேலியா சொல்கிறது ஆமேனுக்கு சமம். ஆமாம், ரைட். அதனால் நீங்கள் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரை பாருங்கள், பேசுங்க. பக்கத்தில் இருக்கிற நெய்பர், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியணும். அப்படி இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ அந்த செய்தி வந்து வெறுமனே உபதேசங்களோடு முடியலை, அங்கே அறிவுரை கூறுகிறவராக இருந்தார். ஸோ நடைமுறை ஆலோசனை. அப்போ கிறிஸ்தவங்கிறது வெறுமனே உபதேசங்களும் சத்தியங்களை மாத்திரம் போதிக்கிற ஒரு காரியம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது. இது நீங்கள் நிருபங்களில் நீங்கள் மிக தெளிவாக பார்க்கலாம். ரோமர் எழுதின நிருபம் நீங்கள் எடுக்க வேண்டாம், நீங்கள் அதை 2ஆக பிரிக்கலாம். முதல் 11 அதிகாரங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவும் தியாலஜிக்கல் சம்பந்தப்பட்டது, இறையியல் சம்பந்தப்பட்டது. எப்படி நம்ம நீதிமானாக்கப்படுறோம், எப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம், நம்ம எப்படி மகிமைப்படுத்தப்படுவோம். ஸோ இப்படி இறையியல் சம்பந்தப்பட்ட அநேக உபதேசங்களை உள்ளடக்கியது தான் ரோமர் 1ஆவது அதிகாரத்திலிருந்து 11ஆவது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதி. 12லிருந்து 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகளை பவுல் அங்கே எழுதியிருப்பார். ஆரம்பமே இத்தனை கிருபைகளை நம்ம பெற்றிருக்கிறோம், இத்தனை இரக்கங்களை பெற்றிருக்கிறோம் தேவனிடத்திலிருந்து, அதை முன்னிட்டு உங்களிடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். 12வது அதிகாரத்தில் என்ன வேண்டிக் கொள்கிறேன்? உன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து விடு, அதுவே புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறார். ஸோ அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நடைமுறை ஆலோசனைகளையா எழுதியிருப்பார். கடைசி 2 அதிகாரங்கள் வாழ்த்துதலையும் அவருடைய பிரயாண காரியங்களையும் குறித்து எழுதியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எபேசியர் நிருபத்தை எடுத்தீங்கன்னா முதல் 3 அதிகாரம் உபதேசத்துக்கு அடுத்த காரியங்கள் அங்கே இருக்கும். ஆண்டவர் எப்படியாய் நம்மை ரட்சித்தார், புறஜாதியாரையும் யூத மார்க்கத்தாரையும் எப்படி இணைத்தார் என்கிற உபதேச காரியங்கள் எபேசியர் 1லிருந்து 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். 4, 5, 6 நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழணும், குடும்பத்தில் எப்படி வாழணும், வேலை ஸ்தலங்களில் எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்களில் எப்படி நம்ம யுத்தம் செய்யணுங்கிற நடைமுறை ஆலோசனைகளை அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ கிறிஸ்தவங்கிறது வெறுமனே ஏட்டு சுரைக்காய் அல்ல, அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய காரியம். ஸோ இதைத்தான் நம்ம வேதம் முழுவதும் நம்ம பார்க்க முடியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா வெறுமனே வாக்குத்தத்தம் மாத்திரம் இல்லை, அதுவும் அங்கே பேலன்ஸ்டாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன், என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 20வது அதிகாரம், லேவியராகமம் 20வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை பாருங்க. 7வது வசனம், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க பாருங்க, ஆண்டவர் நாம செய்ய வேண்டிய காரியத்தை இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் அப்படிங்கிறாரு. 8வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இங்க ஆண்டவர் ஒரு பிராமிஸ் பண்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கு. நீங்க இந்த 19, 18, 19, 20 இந்த 3 அதிகாரங்களையும் இதை நீங்க பார்க்க முடியும். நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஸோ நாம செய்ய வேண்டிய காரியத்தையும் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தையும் உள்ளடக்கியது தான் கிறிஸ்தவம். இதை நம்ம வேதம் முழுவதும் பார்க்க முடியும்.
ஸோ அங்கே கட்டளையும் இருக்குது, வாக்குத்தத்தமும் இருக்குது. வேதம் வெறுமனே நமக்கு வாக்குத்தத்தத்துக்கு மாத்திரம் பயன்படும்னா அது சந்தேகத்துக்குரியது. ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் அங்கே கட்டளையும் நம்ம செய்ய வேண்டிய கட்டளைகளும் அங்கே இருக்குது. ஸோ முதலாவது நான் சொல்லுவேன், ஆதி திருச்சபைக்கு வழங்கப்பட்ட முதல் ஆலோசனை புத்திமதி இது. ஸோ இன்றைக்கும் சபைக்கு இப்படிப்பட்ட புத்திமதிகள், ஆலோசனைகள் தேவையாக இருக்கிறது. நிருபங்கள் அநேக காரியங்களை பவுல் புத்திமதியாக எழுதியிருக்கிறதை, எச்சரித்து எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்க முடியும். நல்லா கவனிங்க. எச்சரிக்கை எச்சரிக்கை நான் சொன்னேன்ல, மிரட்டுறது கிடையாது. யார் எச்சரிப்பா? இன்னைக்கு செழிப்பு உபதேசக்காரர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு, எச்சரிக்கவே வேண்டியதில்லை அப்படின்ட்டு நம்ம பண்ணினா போதும். அப்படி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில், முதல் மலை பிரசங்கத்தில் அவர் என்ன செஞ்சார்னா, அநேக காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். முதல் எச்சரிப்பு எது? உங்கள் தான தர்மத்தை எல்லாரும் பார்க்கும்படி, மனுஷர் புகழும்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னாரு. அதில் ஆரம்பித்து முடிக்கும்போது எங்கே முடிக்கிறார் தெரியுமா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு. அப்போ யார் எச்சரிப்பா அப்படின்னா, உங்கள் ஆத்மாவை குறித்த கரிசனை உள்ளவர்கள், உங்களுடைய நித்திய ஜீவனை குறித்த கரிசனை உள்ளவர்கள் உங்களை கடிந்து கொள்ளுவார்கள், உங்களை எச்சரிப்பார்கள். ஆமென். உங்களுடைய எதை குறித்து? ஆத்மாவை குறித்து கரிசனை உள்ளவங்க, உங்க பாக்கெட்டை குறித்து கரிசனை உள்ளவங்க, உங்க மணிப்போசை குறித்து கரிசனை உள்ளவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நான் சொல்றது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களிடத்திலிருந்து ஆதாயம் தேடுகிறவர்கள் எச்சரிக்க மாட்டார்கள். நீ எப்படினாலும் வாழ்ந்துக்கோ, என்னன்னாலும் செய், கொடுக்கிறத கொடுத்துட்டு போய்க்கும். அதனுடைய கேடு தான் இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலங்களில் சினிமா பாடல்கள். நீங்கள்ந்து சினிமா பாட்டை பாடினா கேட்குறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த தரம் எப்படி இருக்கும்? ஸோ எப்படினாலும் வாழ்ந்துக்கிடலாம். சினிமா பார்க்குறியா பார்த்துக்கலாம். இன்றைக்கி செய்திகளுக்கு உதாரணமே எதுதான் மாறி போயிடுச்சு? சினிமாவினுடைய ஜோக்ஸும் சினிமாவினுடைய காரியங்களும் நடிகர்களுடைய காரியங்களும் செய்திகளுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற அவல நிலை. ஏன் அங்கே எச்சரிப்பு இல்லை? போஸை குறித்த அக்கறை. ஸோ கவனமாக இருப்போம். கடைசி நாட்களில் வாழ்கிறோம். எச்சரிக்கை வேண்டியது இல்லைன்னா அதையும் கேட்டுட்டு நம்ம ஆமே நல்லையா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்போடு கூட பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதை நாம் மனதில் கொள்வோம். இயேசு சிறு சபையை தான் நடத்தினார், 12 பேர் உள்ள சபை தான். ஆனால் எத்தனை காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னார் தெரியுமா? உலகம் உள்ளே வந்துடவே கூடாதுங்கிறதுல இயேசு அவ்வளோ கவனமாக இருந்தார். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல் வந்துச்சு. இப்போ இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? புறஜாதியாருக்குள்ள காரியம் உள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, அந்த நடக்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வான் பண்ணுறதை பார்க்க முடியும். ஸோ அப்படி கவனமாக இருந்தார் இயேசு. பரிசேயருடைய, சதுசேயருடைய, வேதபாரகருடைய புளித்தம்மா அவருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி இயேசு அநேக காரியங்களில் எச்சரிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ உண்மையான தேவ ஊழியர்கள் அவர்கள் சபைக்கு புத்திமதி வழங்குவார்கள், அவர்கள் சபைக்கு அறிவுரை சொல்லுவார்கள், அவர்கள் கடிந்து கொள்வார்கள். ஆமேன். சத்தம் வரமாட்டேங்க. ஆமேன். ஸோ அப்படி செய்வார்கள். ஸோ இது சபைக்கு வழங்கப்பட்ட முதல் புத்திமதி, அறிவுரை வார்த்தைகள். ரெண்டாவது, இதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், இங்கு பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. நான் பாவ மன்னிப்பை பெற்றுட்டேன், மனம் திரும்பிட்டேன், பாவ மன்னிப்பை பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அதோடு நின்று விடுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் நிச்சயமாக காணப்படணும். அவன் நாள் பார்க்கான்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தம் வரமாட்டேங்கி.
ஏன்னா நிறைய கல்யாணம் நாங்கள் தானே நடத்துகிறோம். முகூர்த்த நாளில் தான் கல்யாணம் நடக்கு. என்னைக்காவது செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை வருதா? சில பேர்லாம் இருக்கிறாங்க வைராக்கியமா. ஜாதகத்தை தீய வச்சு கொளுத்தின சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க. நிறைய என்ன ஜாதகம் வச்சிருக்கிறோமா வீட்டில், எரிச்சிட்டு எனக்கு வீடியோ அனுப்புங்க. ஆமாம், ஏதாவது பேப்பர் எரிக்கக்கூடாது. சரி, ஜாதகத்தை எரிச்சவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நாள் பார்க்கறது, அப்புறம் அந்த ராசி பலன் பார்க்கறது, எத்தனை காரியங்கள். ஸோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், எப்படினாலும் வாழணுங்கிறது கிடையாது. உலக வாழ்க்கைக்கும் உலக ஜனத்தின் வாழ்க்கைக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு நிச்சயமாக காணப்படணும். ஸோ முதல் புத்திமதி சபைக்கு, இந்த உலகத்துக்கு அல்லது மாறுபாடுள்ள இந்த சந்ததி விலகி உன்னை ரட்சித்துக்கொள், உன்னை காத்துக்கொள். இதனுடைய ஆபத்து, அப்படி வாழலைன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்தானதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகாம இந்த உலகத்தோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத 2 உதாரணங்கள் மூலம் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஒன்று, மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை நீங்க உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க யோசுவாவின் நாட்கள் வர அங்க நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. அவங்க கர்த்தரை சேவித்தாங்க. யோசுவாவின் நாட்களுக்கு பின்பு அவரோடு கூட இருந்த மூப்பர்களினுடைய நாட்கள் வர எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம், உபாகமம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. நீங்க 1, 2 இந்த அதிகாரத்தை முடிந்தா வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. குறிப்பா 2வது வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக, 3வது வசனம், சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. நல்லா கவனிங்க. மீட்கப்பட்ட ஜனம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை என்ன? கானான் தேசத்துல உன்னிலும் ஜனம் பெருத்த அந்த 7 ஜாதிகளை நீ துரத்திட்டு என்ன செய்யணும்? அவங்கள ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடிக்கணும், சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். ஆண்டவர் உன் கையில் அந்த ஜாதிகளை ஒப்பு கொடுக்கும் போது முற்றிலும் அவங்களை என்ன செஞ்சிடணும்? சங்காரம் பண்ணிடணும். அந்த தேசத்தில் அவங்க இருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க மூலம் தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அவர்களுடைய அக்கிரமம் நிறைவாய் மாறிட்டு தேவ சமூகத்தில். ஸோ இப்போ அந்த கானானுடைய குடிகளை நீ முற்றிலும் சங்காரம் பண்ணணும். அங்கே போயிட்டு நீ என்ன செஞ்சிடக்கூடாது? சம்பந்தம், உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரத்திகளுக்கும் அவர்கள் குமாரத்திகள் உன் குமாரருக்கு கொள்ளாமலும். பேரண்ட்ஸ் என்ன கவனிக்கிறீங்களா? ஏதோ வந்தோம் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்தோம், கண்ணாசந்தோம். ஆமா, இந்த காரியத்தில் எத்தனை பேர் நம்ம தப்பு பண்றோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ஆண்டவருக்காக சாட்சியா நிக்கிறவங்க தான் துணிஞ்சு தன்னுடைய சந்ததிய ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு கட்டி வச்சிடுறோம். வாலிப பிள்ளைகள், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா, நீ இயேசுவை நேசிக்கிறது உண்மைன்னா, உன் கழுத்தை கர்த்தரை அறிந்த மனிதனுக்கு நீட்டுவேன் இந்த நாள்ல சபதம் ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனை பண்ணு, தீர்மானம் எடு. அல்லது இன்றையோடு உன்னுடைய ஆராதனைகள் கடைசியா இருக்கட்டும். தம்பிமாருக்கு அதுதான் சொல்றேன். சும்மா நான் அவனை பார்த்தேன், இவளை பார்த்தேன், நேசித்தேன், அதுக்கு இங்க இடம் இல்லை. தாராளமா நீ போய்க்கலாம் வேற எங்கனாலும். சம்பந்தம் கலக்கிறது இல்லை, அவர் நல்ல சம்பளம் வாங்குறாரு, ரட்சிக்கப்பட்ட பின்பு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆண்டவருக்குள்ள நடத்திடுவோம். எனக்கு தெரியும், இப்படி கல்யாணம் முடிச்சு முற்றிலும் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அடுத்த வசனத்தில் நீங்க வாசிக்க முடியும்.
எங்க படிச்சாலும் சரி ஒரு வித்தியாசமான தேவனுக்கென்று வேறு பிரிந்த ஜீவியத்தை உடையவர்களை வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அப்படி வாழ தேவன் கிருபை செய்வாராக. புதிய ஏற்பாட்டில் நல்ல ஒரு உதாரணம், இது பழைய ஏற்பாட்டு உதாரணம். வேறு பிரிந்த ஜீவியம் இல்லாததினுடைய ஆபத்துக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் கொரிந்து சபை மீட்கப்பட்ட சபைதான், மீட்கப்பட்ட தேவ ஜனம்தான். அந்த சபை ஆரம்பித்த போது அங்கிருந்த பாவ காரியங்களில் அடிமைப்பட்டிருந்தவர்களை சுவிசேஷம் சந்தித்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அடிமைப்பட்டவர்கள் மீட்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்கிற ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். 1 கொரிந்தியர் என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9வது 10வது 11வது வசனத்தை வாசிப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிடும்படி நான் கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. என்ன வாசிக்கிறோம்? உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த லிஸ்ட்டை வாசிக்க சொன்னேன்? வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுயப்புணர்ச்சி, ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களையும் இயேசுவின் நாமம் கழுவி அவர்களை சுத்தப்படுத்தி நீதிமான்களாய் மாற்றிவிட்டது. அந்த நாமத்துக்காக தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட முடியாத ஒரு பாவம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விடுதலையாக்க முடியாத ஒரு பாவம் என்று இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் வாசிக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் தேவனுடைய இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்ப சபை என்ன செஞ்சதுன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உண்டு பண்ணுச்சு, சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு, பரிசுத்த தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் நடுவே ஆண்டவர் கிரியை செய்தார். அப்படிப்பட்டவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். சபை அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்த இந்த கொரிந்து சபை தான் நாள் ஆக ஆக, நான் ஏன் அதை சொல்றேன், வேறு பிரிந்த ஜீவியம் மிக மிக அவசியம். இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிந்த ஒரு ஜீவியம் நமக்கு அவசியம். உலகத்தோடு வாழலாம், ஆனா உலகத்தார போல நம்ம மாறிடக்கூடாது. நாட்கள் செல்ல செல்ல பவுல் எழுதுகிறார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நீங்க அந்த காலத்துல இருந்தீங்க, ஆனா இப்ப நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்கன்னு. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அது எப்படி மாறிடுச்சு தெரியுமா? 5வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. உங்களுக்கு உள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஐயா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் சொன்னாரு. ஆனா இப்ப சபையை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே, உங்களுக்கு உள்ளே, உங்களுக்கு உள்ளே, உங்களுக்குள்ளே. வெளியே காணப்பட வேண்டிய விபச்சாரம் இப்போ எங்கே வந்துருச்சு? எல்லாரும் சொல்லுங்க, எங்கே வந்துருச்சு?
வேறு பிரிந்த ஜீவியம் வாழாததினுடைய ஆபத்து சபை பாதிப்பை உண்டு பண்ணணும். சபை உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகம் சபைக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்போது சபைக்குள்ளே உலகம் வந்துடக்கூடாதுன்னா ஒரு ஊழியனால் மாத்திரம் எல்லாம் முடியாது. என்னை கவனிக்கிறீங்களா? இங்கே இதுவரைக்கும் கவனிச்சிங்களோ இல்லையோ, இப்போ கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்குறேன். ஒரு ஊழியனால் எல்லாம் செஞ்சிட முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்து அக்கறையாக இருக்கணும். ஆமென். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அக்கறையுள்ளவர்களாக இருக்கணும். வெளியே ஏனோ தானோ 6 நாள் வாழ்ந்துட்டு இங்கே வந்து கூடுறதுக்கு இது சங்கம் அல்ல, இது கிறிஸ்துவின் சரீரமாகிய பரிசுத்த சபையாக்கும். வெளியே 6 நாள் சினிமாவும் சீரியலும் பார்த்துட்டு மன்னிக்க முடியாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை. வாழ்ந்துட்டு இங்கே கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறது நம்மையே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். ஏன் சொல்றேன்? உலகத்துக்கு வேறு பிரிந்த ஒரு ஜீவியம் காணப்படணும்னா, சபை பரிசுத்தமா நிக்கணும்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்த பரிசுத்த அக்கறை ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வேணும். வாழ்றோமா பரிசுத்தமா? ஆண்டவருக்காக நிக்கிறோமா? ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு அவன் எப்படி வாழ்ந்தான்? கொரிந்து சபையில தன்னுடைய தகப்பனுடைய ஸ்டெப் மதர், அவளை திருமணம் பண்ணிக்கிட்டு அவளோடு கூட வாழ்ந்துக்கிட்டு விபச்சாரம் செய்துக்கிட்டு சபைக்குள்ள வந்திருந்தான். சபை மற்ற எந்த காரியங்களையோ மேன்மை பாராட்டி கொண்டிருந்தது. ஊழியன் பார்த்து சொல்லுகிறான், இதற்காக நீங்கள் துக்கப்பட வேண்டாமோ? செத்தவனுக்காக சபை புலம்புவது போல இந்த காரியத்துக்காக புலம்ப வேண்டாமோ என்று பவுல் அங்கலாய்க்கிறார். ஏன்? உலகத்துல சபை இருக்கலாம், சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன். நீ என்னென்னமோ வாழ்ந்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு இங்க இடமே இல்லை. இது உனக்கு கடைசி ஆராதனையா இருந்துடட்டும். ஜாதி சங்கங்கள்ல உங்களுடைய போஸ்டரு, ரசிகர் மன்றங்கள்ல உங்களுடைய போட்டோஸ், தவறான சாட்டிங்ஸ், அது இதுன்னு பண்ணிக்கிட்டு எதற்கு சபை? எதற்காக? உன்னுடைய பெற்றோரை பிரியப்படுத்துறதுக்காக வர வேண்டாங்கிற ஒரு வாழ்க்கை யாருக்காக வாழணுங்கிறது இன்றைக்கு முடிவு பண்ணிக்கோ. உலகமா இயேசுவா? தனிப்பட்ட ஜீவியத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஏனோ தானோ என்று வாழாதீர்கள். ஒரு வேறு பிரிந்த ஜீவியம் வாழ அர்ப்பணியுங்கள். உலகத்தை போலவே, உலகத்தின் காரியங்களை போலவே. எனக்கு அருமையான உள்ளே ஆதி திருச்சபையில் நம்ம கற்றுக்கொள்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? God will not negotiate his holiness in order to accommodate many. திரள் கூட்டத்தை சேர்த்துக்கொள்ளணுங்கிறதுக்காக தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை பேரம் பேச மாட்டார். ஆமென். ஏன் அதை சொல்றேன்? There is a ever threatening danger. சபைக்கு எப்போதும் ஒரு ஆபத்து இருக்குது. இந்த உலகத்தால் கரைப்படக்கூடிய ஒரு ஆபத்து இந்த சபைக்கு எப்போது இருக்குது. ஸோ ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ இந்த காலை வேளையில் நம்ம அர்ப்பணிப்போம். இன்னும் 2 வசனங்களை சொல்லணும். நான் இதோட முடிக்கிறேன். அந்த வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன். இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததிக்கு உங்களை விலகி நீங்கள் உங்களை ரட்சித்து கொள்ளணும்னா நான் 2 ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்லாம் இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. லோத்துவின் மனைவி நமக்கு ஒரு எச்சரிக்கை. சோதோமை விட்டு வெளியே வந்தாலும் அவளுக்குள்ள சோதம் இருந்ததுனால திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிப்போனான். நீங்களும் நானும் தேவனுக்கு உபயோகமாக மாறணுமே ஒழிய உப்பு தூண்களாய் மாறிவிடக்கூடாது. உபயோகமற்ற உப்பு தூண்களாய் மாறிவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வெளியே வந்தாலும் எகிப்துக்கு இருதயத்தில் திரும்பி பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். எப்போ பாருங்க எகிப்து 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 எகிப்து.
ஸோ மீட்கப்பட்டுட்டோம், நல்லது தான். உலக காரியங்களின் மீது நேசம், உலக காரியங்களின் மீது நாட்டம் வேண்டாம். அது மிகவும் ஆபத்தானது. நம்மை உப்புத்தூணாய் மாற்றிவிடும். நம்முடைய வனாந்திர யாத்திரையில் செத்த பிரேதங்களாய் மாற்றிவிடும். ஏன்? ஊழியத்தை விட்டே நம்மை பிரித்துவிடும். தேமா என்கிற ஒரு நல்ல ஊழியன், ஆண்டவருக்காக சுவிசேஷத்துக்காக பவுலோடு கூட சிறைச்சாலை கூட வரைக்கும் சென்ற மனிதன். அவனை குறித்து வாசிக்கிறோம், he loved the things of this world. இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு பிரிந்து போனான். உலக ஆசை டேஞ்சர், நம்மளை இப்படி மாற்றிவிடும். கவனமாக இருப்போம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை குறித்து ரொம்ப கவனமாக இருப்போம். அவைகளை மேற்கொள்வதற்கு ஒரு வழி இந்த வசனம்தான், ஆவியானவருடைய அபிஷேகம்தான். வேதம் கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லி ஆவியானவர் எச்சரிக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். உலக சிநேகம் என்னது? அந்த ஆரம்பம் என்ன? விபச்சாரரே விபச்சாரிகளே. அப்போ உலக சிநேகங்கிறது ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்கிற விபச்சார பாவத்துக்கு சமம். அவருக்கு மனவாட்டியாக நம்மளை நியமித்திருக்கிறார். எனக்கு இந்த உலகமும் வேணும், அந்த உலக சிற்றின்பங்களும் வேணும், வேண்டாம். ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை அதை பூரணமாக ஒப்பு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனம், ரோமர் 2, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், 12வது அதிகாரம் 2வது வசனம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்க. என்னை கவனிக்கிறீங்களா? சபைக்கு எழுதின வார்த்தைகள் இவைகள், சபைக்கு எழுதின வார்த்தைகள். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்மகிட்ட காணப்படவே கூடாது. சமீபத்தில் லில்லியன் ஸ்டான்லி அக்கா எழுதின அந்த அனுதின அலங்காரம்ங்கிற டெய்லி டிவோஷனில் 2 நாளைக்கு முன்பாக வாசித்த ஒரு காரியம், பெண்ணே நீ பெண்ணாயிரு. அழகாக எழுதியிருக்கிறாங்க. பெண்ணே நீ பெண்ணாயிரு. என்ன எழுதியிருக்கிறாங்க? உங்கள் ட்ரெஸ்ஸில் கவனமாக இருங்க. உலக ஜனத்தை போலவே ட்ரெஸ் பண்ணாதீங்க. உலக ஜனத்தை போலவே ட்ரெஸ் பண்ணாதீங்க. லோ நெக்கு போடாதீங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க லோ நெக். நீ குனிஞ்சா செஞ்சா பின்னால் தெரியக்கூடிய அளவுக்கு ட்ரெஸ் போடாத. இதெல்லாம் இன்றைக்கி சபைகளில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கேட்டால் சிட்டின்னுங்கிறாங்க. நீங்களும் நானும் இந்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலை, நீங்களும் நானும் வெளிநாட்டு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலை, நீங்களும் நானும் வேதாகமத்தின் கலாச்சாரத்தை பின்பற்ற, வேதாகமத்தை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா. வேதத்தை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் எக்காலத்துக்கும் உரியது. அப்படி ட்ரெஸ்ஸில் கவனமாக இருப்போம். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஆடை காரியங்களில் கவனமாக இருப்போம். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற ஆடைகள் வேண்டாம். ஐ ஆம் கம்ஃபர்ட் வித் மை ட்ரெஸ், ஐ ஆம் கம்ஃபர்ட் வித் மை செல்ஃப். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ், கேர்ள்ஸ் சொல்கிறது, நான் போடுறேன் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீ கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், மற்றவங்களை அன்கம்ஃபர்ட்டாக மாற்றிக்கிட்டு போடுற ட்ரெஸ்ஸு இடரல். டைட்டாக போடுறது, தோல் கலர்லேயே ட்ரெஸ்ஸஸ் போடுறது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க கற்றுக்கொள்வோம். நான் அப்போமே சொன்னேன், இந்த ஓவியா கட்டுன்னு ஒன்று வந்துச்சு. அப்போமே நான் சொல்லியிருக்கிறேன், அந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு என்ன செய்யாதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க. ஸோ பேரண்ட்ஸ் அதுக்கு முன்மாதிரியாக இருப்போம், தம்பிமார் அதுக்கு முன்மாதிரியாக இருப்போம். ஸோ உலகத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் வேண்டாம். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. சேஞ்சுங்கிறது, மாற்றங்கிறது ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட். உள்ள மாறி வெளியே மாற்றம் வரணும். ஆமென். இன்னைக்கு உள்ள மாறாமல் வெளியே வேகமாக மாறுறதுனால தான் நிறைய பின்மாற்றங்களை நம்ம பார்க்க முடியுது. ஞானஸ்நானம் எடுத்தவங்க குடிக்கிறாங்க. ஏன்? உள்ள மாற்றம் இல்லை, எமோஷனலாக இது பண்ணிடுறாங்க. எனக்கு தெரியும் ஒரு குடும்பம், அண்ணே இங்கேருந்து போயிட்டாங்க, அண்ணே நாங்கள் இப்போ இந்த சபைக்கு போகிறோம், ரைட் ஓகே,
நாங்கள் நகையெல்லாம் கலட்டிட்டோம். சூப்பர். ஆனால் நாங்கள் இப்போ காணிக்கை பாட்டுலாம் பாடுறோண்ணே, ரொம்ப சந்தோஷம். கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா நம்ம இங்கே இருக்கும்போது உன்னையும் காணும், எங்கேயோ போனதும் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா முற்றிலும் உலகத்துக்குரியவங்களா, முற்றிலும் உலகத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. ஸோ உள்ள மாற்றம் அடைந்து அது வெளியே வரணும். அதான் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். இல்லைன்னா தோற்றம்தான் இருக்கும், வேஷம் இருக்கும், மாற்றம் இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், நீங்கள் என்னாகுமோ 11வது அதிகாரத்துக்கு முன்பாக வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடி, நடுவில் ஆசரிப்பு கூடாரம், எந்தெந்த திசைகளில் எந்தெந்த கோத்திரம் இருக்கணும்னு ஆண்டவர் அழகாக சொல்லி, அதை மேலேருந்து பார்த்தோம்னா கிராஸ் தான், சிலுவை தான் தெரியும். இந்த சைடு 3, இந்த சைடு 3, இங்கிட்டு 3, இங்கிட்டு 3, பார்க்க அவ்வளவு ஆர்கனைஸ்டாக அவ்வளோ அழகான ஜனங்களாக இருந்தான். ஆனால் 11வது அதிகாரத்தில் ஆரம்பிப்பான், இச்சை, முறுமுறுப்பு, ஊழியனுக்கு விரோதமான காரியம். அப்போ அங்கே தோற்றம் இருந்தது, உள்ள மாற்றம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தோற்றத்தை உடையவர்களாக இருக்கிறோம், மாற்றம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு மன்னிக்க முடியல, இணங்க முடியல. தேவ பக்தியின் வேஷம் இருக்குத ஒழிய பலன் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, வேறு பிரிந்த ஜீவியம் இந்த மாறுபாடான உலகத்தின் காரியங்களுக்கு விலக்கி நம்மளை காத்துக்கொள்ளணும்னா, நான் சொல்கிறேன், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஆண்டவரே, என் மனது ஒவ்வொரு நாளும் புதிதாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிதாகட்டும். உங்கள் சித்தம் எவ்வளவு நன்மையானது, அது எவ்வளவு பிரியமானது, அது எவ்வளவு மேன்மையானதுங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு என் மனம் புதிதாகி நான் மறுரூபமாகணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஸோ எனக்கு அருமையானவர்களே, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி நம்மை ரட்சித்து கொள்ளுவோம், நம்மை காத்து கொள்ளுவோம். பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். அதே வேளையிலே நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்ட வசனங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடுவோம். எந்தெந்த காரியங்களில் ஒருவேளை நமக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்கலாம், நான் சொல்கிறேன், உண்மையாக மறுரூபமாகிறவங்களாக இருந்தோம்னா தேவனுடைய நன்மை பிரியமான அந்த சித்தம் இது என்பதை உணர்ந்தவர்களாக இருப்போம். எல்லாரும் முடிந்தால் நேர் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. வேதத்தை வாசிக்கும்போது அது வெறும் வாக்குத்தத்தங்களாக இருக்கக்கூடாது, எனக்கு புத்திமதி சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக அது இருக்கணும். உங்களுடைய அறிவுரையை நீர் என்னோடு கூட கடிந்து கொண்டு பேசுகிறத நான் கேட்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் ஒரு வேறு விரிந்த ஜீவியை வாழணும். இஸ்ரவேலரை போல கானானியரோடு கூட வாழ்ந்து கானானியரை போலவே வாழ்ந்து விடாதபடி, கொரிந்து சபையாரை போல உலகத்தாரோடு கூட இருந்து உலகம் எங்களுக்குள்ளே வர அனுமதிக்காதபடி அங்கே ஒரு வேறு விரிந்த ஜீவியம் வாழணும். ஆண்டவரே, இதற்கு காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாது இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, உலகம் எங்களுக்கு சிலுவையில் அறையப்படட்டும். நாங்கள் இந்த உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாக இருக்கட்டும். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று நீங்கள் சொன்னீங்களே, அப்படியாய் நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை,